சரிங்கய்யா. இப்ப வந்து நீங்க 28 ஆண்டுகளா கத்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? ஆமாம்மா. எந்த வயசுல இருந்து கத்துக்கிட்டீங்க? இந்த 28 ஆண்டுகள் கடந்து வந்த பாதை, அதனுடைய அனுபவம் எப்படி இருந்துச்சு? அத பத்தி சொல்ல முடியுமா? அந்த 6 வயசுலேருந்தே கத்துக்கிட்டோம். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணும்போது இது பண்ணிக்கிட்டோம். அப்புறம் அந்த அந்த மாதிரி கால் வலி, இந்த வேதனை இதெல்லாம் இருக்குங்கம்மா. அதோட அனுபவம் ம். இருந்துச்சா? ம். இப்ப 28 ஆண்டுகளும் நீங்கள் பொய்க்கால் குதிரை தான் ஆடுவீங்க. ஆமா. ஒவ்வொரு தடவையும் நீங்க அந்த குதிரைய போடும்போது எப்படி இருந்துச்சு? பொய்க்கால் குதிரை போடும்போது சந்தோஷமா தான் இருக்கும். வலி சந்தோஷம். இருக்கும். ஆனா வலியும் வேதனையும் இருக்கும். ஊருக்காக ஆளும் கலைஞன் தன்னை மறப்பார்ங்கிற மாரி வலியும் வேதனையும் இருக்க தான் செய்யும். ஆனா நாங்க ஆடிருவோம் நல்லா. ஆடிருவீங்க. ம். என்னென்ன மேடைகள்லாம் நீங்க பார்த்துருக்கீங்க? அது நெறையா மேடையில பண்ணியிருக்கோம்மா. நாங்க அதாவது அ வெ வெளிநாட்ல வந்து பக்ரீனு, ம். ரியோனி இதெல்லாம் பண்ணியிருக்கோம். அப்புறம் தமிழ்நாட்டில நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலு, இங்கே நம்ம தமுக்க மைதானம் இதிலலாம் பண்ணியிருக்கோம்மா. அப்புறம் லடாக்ல பண்ணியிருக்கோம்மா. வெளி மாநிலத்தில டெல்லியில. டெல்லியில பண்ணியிருக்கீங்க. இந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? நான் ஃபர்ஸ்ட்டே கேட்டேன் இல்லையா? லடாக்ல நீங்க சொன்னீங்க, அது வந்து மறக்க முடியாத அனுபவமா இருந்துச்சு. எனக்கு வந்து நல்ல என்னை பப்ளிசிட்டி பண்ணி காட்டுனாங்கன்னு சொன்னீங்கல்ல. அத ஆமாங்கம்மா. பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அது லடாக்ல பண்ணும்போது அவங்க வந்து மற்ற கலைஞர்கள்லாம் இது பண்ணும்போது, நம்ம கலை இது பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இத கொண்டு போய் இன்னும் கொஞ்சம் சேர்க்கறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படின்னு ம். தோணுச்சா? ஆம். சரி, நீங்க வந்து திரைப்படத்துலலாம் நடிச்சிருக்கீங்களா? ஆமாங்கம்மா. எத்தனை திரைப்படத்துல நடிச்சிருக்கீங்க? அது அதனோட அனுபவம் எப்படி இருந்துச்சு? நெறைய திரைப்படத்தில பண்ணியிருக்கேங்கம்மா. ம். ஆனா சரவணா, அ தோரண, மெர்சலு, பைரவா, காவலனு அது மாரி எண்ணற்ற படங்கள் 50 படம் பண்ணியிருக்கோம்மா. அப்ப தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இதெல்லாம் பண்ணியிருக்கோம். நடிகரோட விஜயோட, அஜித்தோட, அ சூர்யாவோட, இவர் விஷாலோட பண்ணியிருக்கோங்கம்மா. சரி. இப்ப தெலுங்கு, கன்னடத்துலலாம் யாரோட நடிச்சீங்க? எங்க போய் நடிச்சீங்க? தெலுங்கு வந்து இவரு பவன் கல்யாணோட நடிச்சோம்மா. அது எங்க நடந்துச்சு ஷூட்டிங்? நம்ம இதில அம்பாசமுத்திரத்திலம்மா. அங்க போய் தென்காசியில. எல்லாமே இந்த பொய்க்கால் குதிரை தான் ஆடுவீங்களா? பொய்க்கால் குதிரை ஆடுவோம், மரக்கால் ஆட்டமும் ஆடுவோம்மா. சரிங்க. ஆமா. பொய்க்கால் குதிரைக்கு நீங்க அந்த உடையெல்லாம் போட்டுருக்கீங்களா? எத்தன மணி நேரமா மேக்கப் பண்றீங்க? மேக்கப் வந்து ஒரு 1/2 மணி நேரம் போடுவாங்கம்மா. அவ்வளோதான். எத்தன மணி நேரம் ஆடணும் நீங்க? ஆடுறது வந்து ஒரு இடத்துல 2 மணி நேரம் ஆட சொல்லுவாங்க. ஒரு இடத்துல 3 மணி நேரம் ஆட சொல்லுவாங்க. அது மாரி அதுக்கு தகுந்தாப்புல ஆடிடுவோம்மா. ஆடிருவீங்களா? இப்ப வந்து திரைப்படத்துல ஒரு நாளைக்கு ஷூட்டிங்லாம் போறீங்களா? 50 படத்துக்கு மேல நடிச்சிருக்கீங்க இல்லையா? ஆமாம்மா. ஒவ்வொரு நாளைக்கு எத்தன மணி நேரம் இந்த ஷூட்டிங் அது போவீங்க? எத்தன மணி நேரம் அத போட்டுலாம் ஆடுவீங்க? அது வந்து காலையில ஆரம்பிச்சோம்னா 6 மணிக்கு ஆரம்பிச்சா, மத்தியானம் 2 மணிக்கு தான் முடிப்பாங்கம்மா. அப்புறம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஆடும்போது 6 மணிக்கு தாம்மா முடியும். சரி, சரி. எந்த படத்துலலாம் நீங்க பாடிக்கிட்டே ஆடியிருக்கீங்க? பாடி சுப்பிரமணியபுரம், ம். இது தோரண, மெர்சலு, பைரவா, அப்புறம் காவலனு, சுப்பிரமணியபுரம். இதெல்லாம் ஆ பண்ணியிருக்கீங்க. பண்ணியிருக்கோம்மா. சரிங்க. சரி, உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு நீங்க சொல்லிட்டீங்க. சுப்பிரமணியபுரத்துலருந்து ஒரு பாட்டு வேணும்னு கேட்டதுனால, அதுலருந்து ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்துரலாமா? கேட்கலாம்மா.